மசால் வாட்டா தான் என்ன டேஸ்ட். மாயானா மாயாதாயா. 1.5 டன் ஏசி போட சொன்னதுக்கு நம்ம 3.5 டன் ஏசியை போட்டு வாழ்க வளமுடன் அப்படின்ற மாதிரி உள்ள உட்கார வச்சிருக்காரு. எப்படி முடியுது? மக்கள் ஓட்டு போடல அப்படின்னு மக்களுக்கே ஓப்பனா தெரியுது, அது உங்களுக்கும் தெரியுது. ஏன்னா உள்ள வேலை பார்க்குற ஒருத்தர் தேவையில்லாம உதவி பண்ணிட்டு இருக்கீங்கன்னு மட்டும் எனக்கு நல்லா புரியுது. ஏன் இவ்வளவு கேவலமா கொண்டு போயிட்டு இருக்கீங்க? ஆல்ரெடி ஷோ நக்கின்னு போகுது, இதுல நீங்க இப்படி ஓட்டுக்களே இல்லாத இந்த விஜயவர்மா மாயாவெல்லாம் காப்பாத்தி கொண்டு போகும்போது மக்களுக்கு காண்டாவுமா இல்லையா? இல்ல மாயா விஜயவர்மாவோட விசித்ரா என்னப்பா பெருசா ஓட்டுகள்ல குறைஞ்சிட்டாங்க, நீங்க என்னப்பா அப்படி சேவ் பண்றீங்க? இல்ல விசித்ரா நம்ம இவ்வளவு நாள் வந்து திட்டிக்கிட்டு தான் இருந்தோம், இல்லன்னு சொல்ல மாட்டேன். பட் ஓட்டின் அடிப்படையில பார்க்கும்போது மக்கள் ஓட்டு போடுறாங்க. விசித்ராக்கெல்லாம் ரோபோட் ஓட்டுன்னு சொல்றீங்களா? அப்போ விசித்ராக்கு ஓட்டே இல்லைன்னு சொல்றீங்க. நீங்களா சொல்லிட்டு இருந்தீங்களா விசித்ரா வந்து கண்டிப்பா டாப் 2 வருவாங்க, டாப் 3 வருவாங்க. என்ன பாருங்க, விசித்ரா ஈஸியா வெளியே போட்டாங்க. சோ பிக் பாஸ்க்கான முதல் ப்ரோமோ வந்திருக்கு. சோ இந்த ப்ரோமோல எல்லாரும் கேக்குறாங்க, யார்ப்பா வெளியே போ, யார் வெளியே போனா நீங்க நினைக்கிறீங்க சொல்லுங்க அப்படின்னு. ஃபர்ஸ்ட் எல்லாருமே தினேஷ் மணி தான் சொல்லிட்டு இருக்காங்க. இல்ல 1-2 பேர் மட்டும் விசித்ரான்னு கரெக்டா சொல்றாங்க. விசித்ரான்னு சொல்லும் போதே விசித்ரா ஷாக் ஆகுது. நான் ஃபைனல் ஸ்டேஜ்ல நிக்கணும்னு இருக்கேன், என்னடா நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு. இல்ல இங்க கமல் சார் டப்புன்னு கார்டு எடுத்து காட்டி விட்டாரு. காட்டினா முடிஞ்சு போச்சு. உங்களுக்கு தெரிஞ்சு வச்சு விசித்ரா வந்து எவிக்ட் நமக்கு தெரிஞ்சு வச்சுன்னா அதை எவிக்ட் ஆக்கும் போது இப்ப மாயா கூட கொஞ்சம் பாதிப்புல இருப்பேன். என்னன்னா மணிக்கெல்லாம் ஓட்டுக்களே இல்ல, மணியெல்லாம் எவனும் மதிக்கல, மணிலாம் ஈஸியா வெளியே போயிடும் சொல்லி ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த வகையில மணி தொடர்ந்து சேவாய் நிக்சனுக்கு போல மணி சேவாக, நிக்சன் வெளியே போக, இப்ப விசித்ராக்கு போல மணி சேவாக, விசித்ரா வெளியே போக அப்படின்ற மாதிரி கடந்து வரும்போது மணிக்கு இவ்வளவு ஆதரவுகள் இப்ப வெளியே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மாயாக்குள்ளுக்குள்ள ஒரு பயம் வரும். அது மட்டும் இல்லாம இவங்க எல்லாம் கிளியரா பிளான் பண்றாங்க மக்களே, வேற ஒண்ணும் இல்ல. இப்ப மாயா கூட சேர்ற எல்லாரும் வெளியே அனுப்பி அந்த ஓட்டுகள் எல்லாத்தையும் திருப்பி மாயாக்கு போட வைக்கணும்னு ஐடியா பண்றாங்க. பட் தெளிவா இருக்க எவனும் அப்படி ஓட்டு போட மாட்டான். இப்ப விசித்ரா ஃபேன்லாம் நேத்தே 1-2 பேர் வந்து ஃபேக் ஐடி கிரியேட் பண்ணி விசித்ரா ஃபேன் மாதிரி வந்து அப்படி நான் வந்து இனி மாயாக்கு தான் ஓட்டு போட போறேன் அப்படி சொல்லி ஓட்டு பிச்சை கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. பிச்சை கேட்கறதுல ஒரு இது ஓட்டு பிச்சை பைத்தியக்கார பயில வச்சு என்னமோ கேட்டு தொலைங்க. பட் அப்படி ஒன்னும் ஓட்டுக்களை நீங்க வாங்கி வின் பண்ண போறது இல்ல. மக்கள் ஓட்டு அப்படிங்கிறது யாருக்குள்ளது அவங்க தான் வின் பண்ணுவாங்க. மக்கள் அவ்வளவு சீக்கிரத்துல ஒன்னும் விசித்ரா ஓட்டத்துக்கு மாத்தி மாயாக்கு போட மாட்டாங்க நான் நம்புறேன். சரி நீங்க சொல்லுங்க, இந்த வீட்டுக்குள்ள விஜயவர்மா மாயா இவங்க 2 பேரும் டிசர்வா, அதாவது மாயாவோட டிசர்வான்னு கேக்குற ஓட்டுகள்ல, மத்தபடி எதுவும் கேட்கல. விசித்ராவோட டிசர்வா அப்படிங்கறத என்னோட கொஸ்டினா இருக்கு. ஆனா விசித்ராவை எவிக்ட் பண்ணிட்டு விஜயவர்மா மாயா உள்ள வைக்கிறாங்களே, அத பத்தி உங்களோட கருத்து என்னன்னு மறக்காம கமெண்ட்ல போடுங்க. வரப்போற வாரம் வந்து ரொம்ப முக்கியமான வாரம் மக்களே, ரெடியா இருங்க சரியா? வரப்போற வாரம் தான் ரொம்ப முக்கியமான வாரம். ஓட்டுக்களை கரெக்டா ஹாட் ஸ்டார்ல போட்டுக்க, அப்புறம் கூகுள்ல கொண்டு போட்டு அன்னபிச்சில கொண்டு போட்டு நீங்க போட்டுட்டு இருக்காங்க, தேவையே கிடையாது. ஹாட் ஸ்டார்ல கரெக்டா போடுக்க, அதை மட்டும் கரெக்டா பட்டுக்க. டைட்டில் வின்னர் யாருப்பா, அதை பத்தி உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட் மறக்காம கமெண்ட்ல போட்டு பார்க்கலாம்.